சாப்டருடைய ஸ்டார்டிங்ல நம்ம ரியூகாவும் நாம் இப்போது வான் மண்டலத்தில் அதாவது பாந்தியான்ல இருக்கிறோம். எனது லெவல் உயர்ந்ததால் ஒரு புனித மந்திரம் அதாவது டிவைன் ஸ்பெல் பெற்றுக்கொள்ள வருமாறு எனக்கு ஒரு செய்தின்றது வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம ஷின்தாரோன் எனது புனித மந்திரமா இல்லைங்கிற ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க ஒரு பிரீஸ்டான்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்கறதோட நம்ம லாஸ்ட் சாப்டரை முடித்திருப்போம். உண்மையில் நான் ஒரு தீவிரமான தெய்வ பக்தி கொண்டவன் சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். வாய்ப்பே இல்ல, நிச்சயமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஷின்தாரா சொல்றான். உலகமே தலைகீழாக மாறினாலும் அதாவது அப்சைட் டவுனா மாறினாலுமே இது சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு அலறான். அது கிடக்கட்டும், அந்த நடுத்துறதாக குணப்படுத்தும் மருந்துக்கான காப்புரிமையை பதிவு செய்து விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டன்ட் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஷின்தாராவும் ஆமா, விரைவில் அது ரிவ்யூ வந்துவிடும், அதாவது பரிசீலனைக்கு வந்துடும் சொல்றான். நீ வேகமாக செயல்படுகிறான்னு சொல்லிட்டு ரிவ்யூகாவும் சொல்றான். நாம் எவ்வளவு தாமதிக்கிறோமோ அவ்வளவு அதிகமா போட்டியாளர்கள் உருவாவார்கள். எதையும் தள்ளி போடுவது எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு ஷின்தாரோ சொல்றான். இப்போது இருக்கும் ஒரே பிரச்சனை விளம்பரம் தான். அடுத்த ஆண்டு வரை எந்த எக்ஸிபிஷனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வருத்தமா சொல்றான். நம்ம ரியூகாவும் அப்படியானால் என்னிடம் சில மருந்துகளை கொடுங்கள், வாய்ப்பு கிடைக்கும் போது நான் உனக்காக அவற்றுக்கு விளம்பரம் செய்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிட் டியர் ஹீரிங் போர்ஷனை வந்து ஷின்தாரோ கிட்ட இருந்து கலைக்கூடியார் நம்முடைய ரியூகா. இது வெற்றி பெற்றால் நாம் ஒரு மிகப்பெரிய செல்வத்தை சேர்ப்போம், இறுதியில் பணம் தான் இந்த உலகத்தை இயக்குகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரியூகா வந்து ரொம்ப பேராசைப்படுறான். அவர் உண்மையில் ஒரு பிரீஸ்டான்னு சொல்லி ஷின்தாரோவும் யோசிக்கிறான். மகா பேரிடருக்கு பிறகு அந்த பாந்தியான் திடீரென தோன்றியதுன்னு சொல்லி சொல்றாங்க. இங்கே வருபவர்கள் பெரும்பாலும் விண்மீன் தொகுப்புகளிடமிருந்து புனித மந்திரங்களையும் ஆசிகளையும் பெறவே இங்கு கூடுகிறார்கள். சிறன் ரியூகாவும் என்ன ஒரு ஆடம்பரமான இடம் சொல்லிட்டு இந்த இடத்த பாக்குறான். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா தெருக்கள்ல வந்து பல கடைகளும் வந்து போட்டு வைத்திருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நம்மளுடைய மார்க்கெட் போல இருக்கு. தங்களை பின்பற்றுபவர்களிடமிருந்து காணிக்கைகளை எதிர்பார்க்கும் இந்த விண்மீன் தொகுப்புகள் தான் உண்மையிலே வந்து ஆடம்பரமானதுன்னு சொல்லிட்டு ரியூகா சொல்றான். ஆனாலும் இந்த புனித பொருட்களில் தெய்வீக தன்மை எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியலன்னு சொல்லி யோசிக்கலாம். மதிப்புமிக்க ஒன்றை இப்படி தரையில் ஏன் சும்மா போட்டு வைத்திருக்கிறார்கள்? இங்க வேற எஸ்கலேட்டர் இல்ல, லிஃப்ட் எதுவுமே இல்லையா? ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கட்டுல நம்ம ஹீரோ ஏறுறான். ஏன்னா வந்து உச்சியில தான் அந்த கான்சன்ட்ரேஷனை வந்து நம்மளால சந்திக்க இயலும். தங்களது பெரிய கடவுள்களை சந்திக்க நாம் பக்தியை காட்ட வேண்டும் என்று சொல்ல வருகிறீர்களான்னு சொல்லி ரியூகாவும் கேட்கிறான். நாம் இன்னும் வெகு தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. கடவுள்களுக்கான வழின்றது 108 படிகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கொஞ்சம் கடினம் தான் சொல்லி குரோனோஸும் சொல்றாரு. கொஞ்சம் புகார் செய்ததற்கா என் மீது மின்னல் ஒன்றும் விழாதது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ யாராவது வந்து தப்பா பேசிட்டா லைட்னிங் வந்து அந்த பிளேயர் மேல ஸ்ட்ரைக் ஆகும், ஓகேங்களா? அதனால ஹீரோ அந்த மாதிரி கேட்கறான். ஸோ கடவுளை பார்க்கணும்னா இவ்வளவு தூரம் சென்று தான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டான்ல, எதுவும் குத்தமாயிடான்னு சொல்லிட்டு கேட்கிறான். இன்னும் எவ்வளவு தூரம் தான் சொல்லிட்டு ரியூகா கேட்கும் போது இன்னும் சிறிது தூரம் தான், ஏற்கனவே ஏறிய அதோ தூரத்தை ஏறினா நாம் அங்கு சென்று விடலாம் சொல்லிட்டு குரோனோஸும் ரிப்ளை பண்றாரு. அப்படியானால் நாம் பாதி தூரத்தில் தான் இருக்கிறோமான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப வந்து சோர்வடைகிறான். நம்ம ரியூகாவும் என்று நீங்கள் சொல்லலாம், எவ்வளவு கஷ்டப்பட்டு சென்று எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்றா இளமன்றது மோசமாயிடும் சொல்லிட்டு சொல்றான். அதாவது நைட் ஸ்கையை காட்டுறாங்க. ஸோ அங்க பாத்தீங்கன்னா வந்து ஏராளமான நட்சத்திர கூட்டம்ன்றது தென்படுது. அப்ப நோட்டிபிகேஷனும் வருது. செல்வந்தர் என்ற விண்மீன் தொகுப்பு வெளிப்படையாக வெறுப்பை காட்டுது. மரணத்தை மறைப்பவர் சந்தேகப்படுகிறது. அபிடேஷின் பிரபு தனது அதிருப்தியை தெரிவிக்கிறது. ஸோ அங்க இருக்கிற எவ்ரி கான்சன்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல வெறுப்புணர்வை காட்டுது. ஸோ உங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ரப்டா தெரியப்படுத்துது, ஓகேங்களா? நம்ம குரோனோஸும் குவா இது வேடிக்கையாக இருக்கிறது, ஒரு நொடி அமைதியாக இருக்குமான்னு சொல்லிட்டு ரியூகாவும் கேட்கிறான். சரி, அடுத்து எனது முறை என்று நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா மாசா வந்து கான்சன்ட்ரேஷனை ரெஜிஸ்டர் பண்றாரு. ஸோ ஹீரோக்கும் பிளெஸிங் வழங்காரு. யாரு? நம்ம ஆப்வியஸான குரோனோஸ் தான். அப்போ சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. எதிர்த்து நிற்கும் விண்ணின் அரக்கன் என்ற விண்மீன் தொகுப்பு வான் மண்டலத்துல பதிவு செய்யப்பட்டுள்ளது.
புனிதமற்ற ஆசியாகிய அன்ஹோலி பிளெஸிங் மற்றும் பழிவாங்கும் ஆப்பு அதாவது வெட்ஜ் ஆஃப் ரெட்ரிபியூஷன் ஆகிய புனித மந்திரங்களை நீங்கள் பெற்றுடுன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நோட்டிபிகேஷன் வருது. ஸோ இந்த ஸ்கில்லை பத்தி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கொடுத்த புனிதமற்ற ஆசி அன்ஹோலிங் பிளெஸிங்ன்றது. ஸோ வகை பார்த்தீங்கன்னா தெய்வீக மந்திரம். இலக்கின் பண்புகளை மேம்படுத்த இன் ஆற்றலை வலுப்படுத்துகிறது. அந்த இன் யான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான். பழிவாங்கும் ஆப்பு வெட்ஜ் ஆஃப் ரெட்ரிபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய வகை வந்து தெய்வீக மந்திரம், ஏன்னா செகண்டா கொடுத்த ஸ்கில். ஓகேங்களா. எதிராளியிடமிருந்து ஒவ்வொரு முறை சேதம் அடையும் போதும் ஒரு பழிவாங்கும் அடுக்கு அதாவது ரெட்ரிபியூஷன் ஸ்டாக்ன்றது பெறப்படுகிறது. மறு செயல்பாடு இலக்குக்கு உடனடியாக சேதத்தையும் இது விளைவிக்கிறது. பழிவாங்கும் அடுக்குகளின் எண்ணிக்கையை பொறுத்து சேதத்தின் அளவுன்றது அதிகமாகுது. மந்திரத்தை பயன்படுத்துபவரின் பண்புகளை தற்காலிகமாக மேம்படுத்துகிறது. ஒரே நேரத்துல பல எதிராளிகளை வந்து இலக்காக இதனால கொல்ல இயலாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிராபேக்கையும் சொல்றாங்க. குரோனோஸ் வந்து எப்படி இருக்கிறது, நான் இதை உனக்கு வழங்கியுள்ளேன்னு சொல்லிட்டு அந்த 2 ஸ்கில்லை பத்தி பெருமிதப்படுறாரு. சிரன் ரியூகாவும் இது சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சிஸ்டம் பார்த்து சிரிக்கிறான். ஆஹா குவாம், இதுதான் எனக்கு மகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுற நம்ம குரோனோஸும். ஸோ அந்த இமேஜை பார்த்தா தெரியும், ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. சிஸ்டம் வந்து டெக்ஸ்ட் வருது. எதிர்த்து நிற்கும் விண்ணின் அரக்கனிடம் ஒரு விண்மின் தொகுப்பிற்கான தெய்வீக தன்மை குறைவாக உள்ளது. ஸோ நம்மளுடைய குரோனோஸை பத்தி தான் சொல்றாங்க. சரி தோத்துட்டார்ல, அதனால இவருடைய அந்த ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. புகழ் பட்டியலில் தொடர்ந்து ஜொலிக்க மேலும் சாதனைகளையும் பாராட்டுகளையும் பெறுங்கள். பெண் பற்றுபவர்களை ஈர்க்கும் அளவுக்கு நட்சத்திர ஒளின்றது போதாது. தயவு செய்து விண்மின் கூட்டங்களின் தெய்வீகத்தை உயர்த்துங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ரியூகாவும் அல்லது அப்படிதான் அது சொல்கிறதா, இது என ஒரு குப்பியான சிஸ்டம், இருந்தாலும் நான் வலிமையாகி விட்டேன் என்ற உண்மையை இது மாற்ற போவதில்லைன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட் வழியா நம்ம ஹீரோவும் நடந்து செல்றான். ஏய் நீ ஏன் அந்த வான்மண்டலத்துல இருந்து வெளியே வருகிறான்னு சொல்லிட்டு ஒரு நபர் ஹீரோவை பார்த்து கேட்கிறான். உன்னை பார்த்து ரொம்ப காலம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட தெரிஞ்ச மாதிரி பேசுறான். அவ சிரன் ரியூகா வந்து நீ யாருன்னு சொல்லி கேட்கிறான். அப்போ வந்து அனாதை இல்லத்தில் நான் உன்னை பார்த்து கொண்டேன் இல்லையா, அது நான் தான் சட்டாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா சட்டாக்கி ஷிகெரு. இப்போது என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கிறான். நம்ம ரியூகாவும் எப்போதும் மக்களிடம் பணம் பறித்து கொண்டிருந்த அந்த தொலை தரும் நபர், நாம் நண்பர்கள் என்பது போல என்கிட்ட நீ பேசாதன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றான். பிளாஷ்பேக்கை ஷோ பண்றாங்க. நம்ம சட்டைக்கு என்ன பண்றான்னா, ஏய் சிறுவனை, நீ என்னை டைரக்டரிடம் போட்டு கொடுத்தாய் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பையனை போட்டு புள்ளி பண்றான். ஸோ பாத்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போதே இவன் இன்னொருத்தனை போட்டு அனாதை இல்லத்துல புள்ளி பண்ணியிருக்கான். ஸோ அவனை காப்பாத்துறதுக்கு இந்த ஹீரோ பையன் நம்ம ரியூகா இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து சட்டாக்கி மூஞ்சிலே பஞ்ச் பண்ணி அவன் மூக்கை உடைச்சிருப்பான். அப்ப ரியூகா கேட்கிறான், அன்று உனது மூக்கை நான் உடைத்தேன் இல்லையா, அது இப்போது சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு நக்கலா கேட்கிறான். நம்ம சட்டைக்கேவன் வந்து நீன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆங்கிரி ஆகுறான். ஆக நான் நிதானத்தை இழந்து விட்டேன்னு சொல்லிட்டு அவனோட தலையை லேசா தொடுறான். உங்களுக்கு இது தெரியும் அல்லவான்னு சொல்லிட்டு ஸோ அவனுடைய அந்த பேட்சை வந்து செஸ்ட்ல வந்து பின் பண்ணியிருக்கான். அதை பெருமையா ஷோ பண்றான். நான் அராகிரி கில்டுல சேர்ந்து விட்டேன். நீ வான் மண்டலத்திற்கு செல்கிறாய் என்றால் நீ ஏதோ ஒரு தரம் குறைந்த வேட்டைக்காரன் என்றுதானே அர்த்தம் சொல்லி ஹீரோ வந்து இழிவுபடுத்துறான். முன்பு போல் எல்லாம் நடக்கும் என நினைக்காதீர்கள் சொல்றான். அப்ப நம்ம ரியூகாவும் என்னை பொறுத்தவரை எதுவும் மாறியதாக தெரியவில்லை. ஏய் நீ என்னிடம் திமிராக பேசாதேன்னு சொல்லிட்டு கோவத்துல கத்திக்கிட்டே ஹீரோ மேல ஒரு பஞ்சம் லான்ச் பண்ண வரான். அப்ப இன்னொரு கேரக்டர் வராரு, நிறுத்துங்கள், நாம் நகரின் நடுவில் இருக்கிறோம் சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இந்த கேப்டன்ற நபர் வந்து அவனோட கையை வந்து விருக்க பிடிச்சிடறாரு. ஸோ அவரை பத்தி சொல்லணும்னா அராகிரி கில்டின் 7வது தாக்குதல் படை தலைவர். ஸோ இவரோட நேம் பாத்தீங்கன்னா ராகோ ஜோமோன். ஸோ இவர் தான் கேப்டன். ஓகேங்களா. அப்ப நம்ம சடாக்கேவும் ஜோமோன் ஆனால் இந்த ஆள்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான். அப்ப நம்ம ராகோ ஜோமானும் அப்படியானால் நாம் இடத்தை மாற்றி ஒரு அதிகாரப்பூர்வமான போட்டியை வைத்தால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியல் மேட்சுக்கு பிக்ஸ் பண்றாங்க. நம்ம ஜோமானும் அப்ப அவருடைய தாட் என்னவா இருக்குன்னா, நாங்கள் அராகிரி கில்டை சேர்ந்தவர்கள் என்று தெரிந்தும் இவன் வம்புக்கு இழுக்கிறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எத்தனை திமிர் பிடித்த சிறுவன் சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நம்ம சட்டாய்க்கேவும் இவனோடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழிவா பாக்குறான். அப்ப நம்ம ராகோ ஜோமனும் ஆமாம், உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் தெரியும் இல்லையா, அப்படி என்றால் உங்கள்
கைகளை பேசட்டும் என்று ஏன் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நம்ம சட்டைக்கு இல்ல இல்ல நீ விளையாடுகிறாய் அப்படித்தானு சொல்லிட்டு சொல்றாரு. இவன் இப்பதான் சமீபத்துலதான் ஒரு வேட்டைக்காரனா ஆனான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ்ல இருக்கலாம். நம்ம சின்ன ரேகாவும் சரி மோதி பார்ப்போம் சொல்லிட்டு சொல்றான். நம்ம சட்டைக்கு ஆன்னு சொல்லிட்டு பாக்கலாம். அப்ப ரேகா வந்து என்ன ஆச்சு பயமா இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப நம்ம சட்டைக்கு கோவத்துல நீ சொன்ன வார்த்தைய இப்போது திரும்ப பெற முடியாது முட்டாள்னு சொல்லிட்டு கத்துறான். அப்ப நம்ம ரேகாவும் நான் ஒரு பிரீஸ்ட், எனவே இனி எனது பிரதிநிதி அதாவது ப்ராக்சியான்னு சொல்லிட்டு சொல்றான். சோ ப்ராக்சினா ஒண்ணுமே கிடையாது, இவருக்கு மாற்றாக இன்னொருத்தர் வந்து ஃபைட் பண்ணுவாரு. ஸோ நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரையல் பை காம்பேட்னு ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான். அப்போ டிராகோனியன் வந்து மாசா வந்து நிக்குது. ஸோ ஹீரோட ப்ராக்சி இங்க பாத்தீங்கன்னா டிராகோனியன் தான். ஸோ டிராகோனியனுக்கு நேம் வச்சிருக்காங்க. அதோட நேம் பாத்தீங்கன்னா யாரு, அந்த சோராவோட ஆன்மா உள்ள வந்துச்சுல, இப்போ வந்து இதனோட நேம் வந்து ஃபாப்னிர் தான். நம்ம அந்த நேமே வச்சுக்கலாம், கன்வீனியன்ட்டா இருக்கும். ஏய் உனக்கு மிகவும் சிறப்பானது ஒரு திறன் கிடைத்திருப்பதாக தெரிகிறதுன்னு சொல்லிட்டு சட்டைக்கே சொல்றான். அது ஏதேனும் ஒரு வரவழைக்கப்பட்ட மிருகமான்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஸோ நம்ம ஷட்டாக்கி ஷிகரோவை பார்த்தீங்கன்னா மானா நெக்லஸ் போட்டிருக்கான். இது வந்து மானாவை +25 உயர்த்துது. கோல்டு ரிங்கு போட்டிருக்கான். அனைத்து ஸ்டாட்ஸையும் வந்து +2 வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம ரியூகா வந்து சொல்றான், சரி அதனால உனக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. ஸோ நிறைய ஆர்னமெண்ட் போடுறதுனால ஸ்டாட்ஸ் பூஸ்ட் ஆனாலும் ஒரு போஜனம் சொல்லிட்டு அவன் வந்து மாக் பண்றான். ஸோ ஷட்டாக்கி வந்து ரொம்பவே ஆங்கிரி ஆயிடுறான். ஸோ 2 பேரும் வந்து அந்த அரினாக்குள்ள என்டர் ஆகுறாங்க. சிஸ்டம்ல வந்து டெக்ஸ்ட் ஷோ ஆகுது. இந்த பகுதியில் உள்ளே வேட்டைக்காரர்களின் பாதுகாப்பு மற்றும் உயிர் சக்தி ஹெச்பியை வந்து அளவிடுகிறது. அவங்க வந்து அந்த பேட்டிங் அந்த சர்க்கிள்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப நின்றுட்டு இருக்காங்க. சிஸ்டம் வந்து செயல்படுகிறதுன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. இது எல்லைக்குள் இருக்கும் வேட்டைக்காரர்களின் தற்காப்பு திறனையும் உயிர் சக்தியும் வந்து அளவிடும். உயிருக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்துல ஒரு பாதுகாப்பு தடுப்பு பேரியர் வந்து தானாகவே தோன்றும். ஸோ போட்டி ஆரம்பம் சொல்லி நோட்டிபிகேஷன் அவங்க அப்பியர் ஆகுது. நம்ம சட்டைக்கு வந்து என்ன ஆச்சு பயத்துல உனக்கு சிறுநீர் வந்து விடும் போல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நக்கலா கேட்கிறான். நம்ம சின்ன யூகா வந்து யோசிக்கிறான், இவன் என்ன உளறி கொண்டு இருக்கிறான். ஸோ ஹீரோ வந்து காது கொடைய ஆரம்பிக்கிறான். அப்ப ஃபாப்னிர் வந்து அராகிரி கில்ட இப்படி சந்திப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மைண்ட் தாட் தான். சரி இந்த உடல் எப்படி இருக்கிறது என்று சோதித்து பார்க்க இதுவே ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஸோ ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்க்கு நம்ம ஃபாப்னிரும் வரான். சோராவோட ரிவெஞ்சும் இதுல ப்ராக்ரஸ் ஆகுது. ஏன்னா வந்து அராகிரி கில்டனுடைய சப் மாஸ்டர் சோராவை ஒரு பெயிட்டா பயன்படுத்தி இருப்பான். ஸோ ஜப்பானை சேவ் பண்ணது அவன் தான் சொல்லிட்டோம். ஸோ சோராவை பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான அந்த மெமரியை வந்து ரேஸ் செய்துட்டு இருப்பான். ஸோ அந்த ரிவெஞ்சும் வந்து இது மூலியமா ப்ராக்ரஸ் ஆகுது. ஓகேங்களா, அதையும் நம்ம ஞாபகம் வச்சு ஆகணும். ஸோ ஃபாப்னிர் யோசிக்கிறான், அராகிரி என்றால் நான் தயவு காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, அதாவது ஹோல்டு பேக்கே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்றான். நம்ம ரியூகா வந்து அவனை ஒரே அடியில முடித்து விடாத சரியா, நான் சோதிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன்னு சொல்லிட்டு சொல்றான். விட்டு பிடிப்பதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப சடைக்கவும் சின்னான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வரான். உனது தகுதி என்ன என்பதை இப்போதே புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஈட்டியை வச்சுன்னு சார்ஜ் பண்றான். அப்ப வந்து ஃபாப்னிர் அதை வந்து ஜம்ப் பண்ணி தப்பிக்கவும் செய்யுது. சைமல்டேனியஸா அவனும் வந்து சார்ஜ் பண்ணி அட்டாக்கும் பண்றான். நம்ம ஃபாப்னிர் வந்து அவன் சட்டைக்கு வந்து கைரக் ஸ்பியர் டெக்னிக் 3rd ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஃபிளாஷ் மூவ்மெண்ட்டை பயன்படுத்தி இவனை வந்து ஃபாப்னிர் அட்டாக்ல இருந்து தப்பிக்க செய்யறான். அவன் தப்பிச்சதோடு அவனோட அட்டாக்கையும் பயன்படுத்த என்னன்னு பாத்தீங்கன்னா கைரக் ஈட்டி நுட்பம் 2வது வடிவம் சொல்லிட்டு தாக்குதல் நடத்துறான். அப்ப நம்ம ராகா ஜோமனும் யோசிக்கிறாரு, அந்த எதிர்வினை பயிற்சியின் போது ஏற்படுற வேறு சிறப்பாக உள்ளதே, நான் நினைச்சதை விட இது சீக்கிரமே முடிச்சிடுன்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்ப நம்ம ஃபாப்னிரும் இவ்வளவு மெதுவான ஒரு தாக்குதல் என் மீது படும் என்று நீ உண்மையில நினைக்கிறியான்னு சொல்லிட்டு நக்கல் பண்றான். அப்ப நம்ம ஷட்டைக்கையும் என்னால் நகரவே முடியலையே. ஸோ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவனோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்றோம். நம்ம ஃபாப்னிர் வந்து அந்த ஸ்பீரை புடிச்சுக்கிட்டான். அப்ப நம்ம ஃபாப்னிர் வந்து கேவலமா இருக்குது, அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்காமல் தாக்குவது, இது உண்மையான போர்க்களமா இருந்துச்சுன்னா நீ நேரம் வந்து செத்து போயிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவனை வார்ன் பண்றான். சோ பாத்தீங்கன்னா தெரியும், மேட்ச் நடக்கும்போதே அட்வைஸும் பண்றான் அவன் ஃபாப்னிர். அப்ப ஃபாப்னிர் யோசிக்கிறான், ஆக நான் அவனை விட்டு பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஸோ என்னன்னா வந்து அவன் ரேகாவோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ப அடிக்காம வந்து ஹோல்ட் பேக் பண்றதுக்காக யோசிக்கிறான். ஃபாப்னிர் வந்து சின்னதா ஒரு தட்டு வந்து சட்டையோட ஷோல்டர்ல தட்டுறான். சட்டைக்கே வந்து குவான்னு சொல்லிட்டு இம்மன்ஸான பெயின்ல வந்து துடிக்க செய்யறான். நம்ம ரேகா வந்து அன்று உனது மூக்கை நான் உடைத்த பொழுது நீ அழுது கொண்டிருந்தாய், இப்போது ஒரு நிமிஷம் மட்டும்தான் அழுதுகிறாய், நீ உண்மையிலே வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஜோக் பண்றான். நம்ம சட்டைக்கே வந்து
நீ ஒரு அயோக்கியன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கத்துறான். சட்டைக்கு வந்து என்ன பண்றான்னா அதே மூவை பயன்படுத்தி நம்ம ஃபேப்னியர் மேல அட்டாக்க சார்ஜ் பண்றான். இப்ப ஃபேப்னியர் வந்து ஒரே யுத்தியை நீ 2 முறை பயன்படுத்தினால் எதிரி அதை சுலபமா வந்து கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்லிட்டு அவனுடைய காலை லேசா வந்து உதைக்கிறான். சோ பாத்தீங்கன்னா தெரியும், வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்டிருக்கும். வேற எதுவுமே கிடையாது. நம்ம சட்டக்கையோட லெக் வந்து உடஞ்சிருச்சு, அந்த முட்டி வந்து சேதம் அடைஞ்சிருச்சு. ஃபேப்னியர் வந்து முடிந்து விட்டுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ சொல்லிட்டு வந்து அப்படியே சின்னதா ஒரு அடியை வந்து அடிக்க போகும்போது, அடிக்கதான் போறாங்கன்னா அடிக்கல, ஓகேங்களா. சட்டைக்கே வந்து இது முடிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு மரண பயம் அவன் கண்ணிலே நம்மளுக்கு தெரியுது. ஸோ ரொம்ப பாவமா இருக்கலாம் இந்த சட்டைக்கிற நம்பர். ஃபர்ஸ்ட் ரொம்ப அரகண்டா தென்பட்டாலும் இப்போ வந்து பாக்குறதுக்கு உண்மையாக எனக்கு பாவமா தான் இருக்கு. ஃபேப்னியர் வந்து அட்டாக் வந்து சட்டைக்கையோட ஹெட் கிட்ட கொண்டு வரும்போது அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம ராகோ ஜோமன் வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கடுப்பா வராது. நம்ம சின்னன்னு யோசிக்கிறான், நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமே வந்து தடுத்து விட்டார்கள். சிஸ்டம்ல நோட்டிபிகேஷன் வருது, போட்டின்றது முடிஞ்சிருச்சு. சட்டைக்கு வந்து தலையில உட்காந்துக்கிறான், ஓகேங்களா. சொல்லிட்டு சிரமப்படுறான் சட்டைக்கு. நம்ம ராகோ ஜோமனும் நான் இப்போதே ஒரு பூசாரியை அழைக்கிறேன், எங்கே இருன்னு சொல்லிட்டு நம்ம சட்டைக்கு சொல்றான். அப்ப சின்னன் ரியோகா வந்து இங்க ஏற்கனவே ஒரு பூசாரி இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம ஜோமனும் ஒரு நட்சத்திர குணப்படுத்தும் மந்திரத்தால உடைந்த எலும்புகளை சரி செய்ய முடியாது என்பது உனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது நம்ம ரியோகாவும் அந்த அளவுக்கு அறிவுன்றது எனக்குமே உள்ளது, அப்படியானால் அதை நீங்க எப்படி குணப்படுத்த போகிறீங்கன்னு சொல்லி ஜோமன் கேட்க ரியோகா வந்து நான் ஒரு நடுத்தர ரக மருந்தை, அதாவது மிட் கிரேட் போர்ஷனை பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம சட்டைக்கவும் ஒரு நடுத்தர தர மருந்துக்கு ஒவ்வொன்றுக்கும் 1 மில்லியன் செலவாகும் இல்லையான்னு சொல்லிட்டு சொல்றான். அதே போல உன்னுடைய சமனாகிய ஏவலால் தான் என்னுடைய காலையை வந்து உடைக்க செய்தான், அந்த முட்டையை உடைச்சது அவன் தான் சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம யோகாவும் நடுத்தர ரக மருந்துகளை அதிக அளவுல உற்பத்தி செய்வது பற்றி செய்தி உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்க நம்ம சட்டைக்கையும் என்னது, நான் இதை ஒருபோதும் கேட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். வெற்றியாளரிடமிருந்து நான் எந்த தர்மத்தையும் ஏற்க மாட்டேன், தொலைந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெட் லாஸ்ட்ன்றான். வான்னு சொல்லிட்டு தரையிலே வந்து படுத்துட்டு அலறான். இங்க இருந்து போன்னு சொல்லி ஹீரோ விரட்ட பாக்குறான். நம்ம ரியோகா வந்து ஏய் நான் உனக்கு உதவி செய்யதான் பாக்குறேன், அதை ஏற்றுக்கொள் சொல்லிட்டு சொல்றேன், என்னோட ஃபேவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. நம்ம ரியோகா யோசிக்கிறான், இதை எப்படி விளம்பரம் செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன், இவனை விட சிறந்த ஒரு சோதனை பொருள் சப்ஜெக்ட் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றான். நான் வந்து லக்கின்னு சொல்லிட்டு இந்த மிட் கிரேட் ஹீலிங் போர்ஷனை வந்து அந்த எலும்பு உடஞ்ச அந்த முட்டியில வந்து மேல ஊத்து செய்யறான். நம்ம ஜோமனும் வந்து நம்பவே முடியவில்லையே, அது முழுமையாக குணமடைதான் சொல்லி பாக்குறாரு. ஸோ ஃபுல்லாமே அந்த முட்டி, இந்த போன்ஸ், அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து ஜாயின் ஆயிடுச்சு, ஓகேங்களா. உடைந்த எலும்புகள் கூட சரியாக இணைந்து விட்டன, எனக்கு அந்த மருந்து வேண்டும் சொல்லிட்டு ஜோமன் கேட்கிறாரு. ஏன்னா அவர் ரொம்பவே சர்ப்ரைஸ்ட் ஆயிட்டாரு. ஸோ ரியோகா வந்து ஜென்டலா சிரிக்கிறான். ஸோ அவன் நினைச்ச அந்த டெஸ்ட் சப்ஜெக்ட் வேலையை வந்து இங்க முடிச்சுட்டு ஸோ ஃப்ரீ ப்ரமோஷனும் மேற்கொண்டுட்டான், ஓகேங்களா. நம்ம ஜோமனும் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் அந்த மிட் கிரேட்ல இருக்கிற அந்த ஹீலிங் போர்ஷன் இதை நீ எங்க வாங்கலாம்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நம்ம ரியோகாவும் அவன் வாழையில விழுந்துட்டான்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிக்கிறான். நீ அராகிரியில ஒரு கேப்டனாக இருந்தால் ஏறக்குறைய 3 ஸ்டார் வீரனாக தான் இருப்பாய் இல்லையான்னு சொல்லி கேட்க நம்ம ஜோமனும் ஆமா அதனால என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்படியானால் என்னுடன் சண்டையிடுங்கள், பிறகு இந்த மருந்து எங்கிருந்து வந்தது என்று உனக்கு சொல்றேன்னு சொல்லி சொல்றான். அப்ப ஜோமனும் அப்படி என்றால் இப்ப போட்ட மேட்ச்ன்றது போதுமானதாக இல்லை, சரி முடிவு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க என்னிடம் சொல்வீர்கள் என்றால் சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம சின்னனும் கடந்த போட்டி ரொம்ப சீக்கிரமே முடிந்து விட்டது, இந்த முறை நான் தீவிரமாக சண்டையிட விரும்புகிறேன்னு சொல்லி சொல்றான். சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, போட்டின்றது ஆரம்பிக்குது. ஸோ ஜோமன் வந்து ஃபாஸ்டா ரொம்ப கணிக்க முடியாத அளவுக்கு வந்து அட்டாக்கிங் ஸ்பீட் இருக்குது. நம்ம ரோபோ ஜோமன் வந்து ஜெஃபுல் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை பயன்படுத்துறாரு. ஸோ பாத்தீங்கன்னா 5வது வடிவம் ஷார்ப் அட்டாக். ஸோ நம்ம சட்டைகேவின் தாக்குதலுக்கு நீ எதிர்வினை ஆற்றியது ஈர்க்கக்கூடியதுதான், ஆனா அந்த பிரம்மாண்டமான உடலுக்கு ஒரு வரம் பண்ணது உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது நம்ம ஜோமன் வந்து கீப்போன் நம்ம ஃபேப்னியரை வந்து அந்த நீடில் ஸ்குவாடை கொண்டு அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஸோ இந்த நீடில் ஸ்குவாடை பார்த்து என்ன ஞாபகம் ஆச்சுன்னா, நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து ஜான் ஸ்னோ வந்து அவங்களோட சிஸ்டர் ஆரியா ஸ்டார்க் வந்து கிஃப்ட் பண்ணி பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இருக்கு ஸ்குவாடு. அவர் சிஸ்டம்ல வந்து எச்சரிக்கை தொடர் சேத தடுப்பு திறன்றது குறைந்து வருதுன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. ஸோ ஜோமனோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா குவைட் இம்ப்ரெசிவா தான் இருக்கு. நம்ம ரியோகா வந்து எதிர்பார்த்தபடியே காஷிவாகியின் வேகமான தாக்குதல் முறை ஒரு நெருங்கிய தூர டிரகோனியனின் உடலோடு ஒத்து போகவில்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். அதற்காக தான் ஜோமோனை
தூண்டுவதற்கு நான் அந்த மருந்தை தூண்டிலாக பயன்படுத்தினேன். ஸோ எல்லாமே ஹீரோட பிளானுக்கு அக்கார்டிங் தான் சென்று கொண்டு இருக்கிறது. அவனால் சண்டையிட முடியாத ஒரு எதிரியை சந்திக்கும் போதுதான் ஃபேஃப்னால அதை உணர முடியும்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம ஃபேஃப்னிரும் இந்த போரின் மூலம் இந்த கனமான உடலுக்கு நான் பழகிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு வரான். அப்போ நம்ம ரியோகாவும் இது ஒரு சிறந்த மனநிலை, எனது வலது கை வீரனிடமிருந்து நான் இதை தான் எதிர்பார்க்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றான். சோ ஹீரோவுடைய ரைட் ஹேண்ட் மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஃபேஃப்னிர் தான். அப்படியானால் நான் சும்மா பார்த்து கொண்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஸ்கில்ல இப்போதுதான் வந்து பயன் செய்யறான். ஸோ ஹீரோ வந்து ப்ளீஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டா ஹீரோக்கு பேந்தியான்ல கிடைத்த ஸ்கில்ஸ் என்னது? ஸோ அன்ஹோலி பிளெஸிங், அப்புறம் வந்து வெட்ஜ் ஆஃப் ரெட்ரிபியூஷன். ஸோ ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கில் ஆகி அன்ஹோலி பிளெஸிங்கை பயன்படுத்துறான். ஸோ புனிதமற்ற ஆசைன்னு ஷோ பண்றாங்க. ஸோ ஃபேஃப்னிருக்கு வந்து இனிமே வந்து இந்த ஸ்கில்னால ஸ்ட்ராங் ஆகுது.